இது வந்து இந்த சைட் வந்து நீங்கள் இதில் போல நம்ம என்எஸ்சி சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் சைன் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதை ஓப்பன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இங்கே மேலே சர்ச் பார் இருக்கு பாருங்க இந்த பாதில். இதில் போயிட்டு நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போட்டாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். நிஃப்டின்னு போட்டாலே டெரிவேட்டிவ் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் போகும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஜ் தான் போகும். இதில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து எந்தெந்த இண்டெக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் நிஃப்டி சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? நிஃப்டி சூஸ் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்பைரி அந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி இப்போ இது இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பாருங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைக்ல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சைடு இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு இந்த ரேஞ்சுக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் காலைல பாருங்க, மேலே கொஞ்சம் போனாலும் மறுபடியும் கீழே வந்துட்டாங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஆப்ஷன் சைடில் பாருங்களேன். ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இப்போ ரெண்டு பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். எதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ இது ரெண்டுத்து நம்ம இது வந்து ஃபுல்லாக செல்லர்ஸோடைய இது அவங்களுடைய ப்ளே கண்டுபிடிக்கிற ஏரியா இது. ஆனால் நீங்கள் டேரெக்டாக இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்தீங்கன்னா இது வந்து பையர்ஸோடைய ஏரியா. இப்போ நமக்கு இது இது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:18க்கு மேலே இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. 9:18க்கு மேலே பாருங்க. காலையில் 15 மினிட்ஸ் பார்க்க வேண்டாம், 9:15 பார்க்க வேண்டாம். அப்போ வந்து இந்த சைக்கிள் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ காலும் புட்டு ஒரே சைக்கிள் இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பைஸ் வந்து என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டாங்க பாருங்க. இப்போ வந்து இது கடல் மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கா. இப்போ அடுத்தது எங்கே மூவ் ஆகுன்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் அடுத்ததாக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கணும் இதில். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,800 ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஒருவேளை ஸ்டாண்டர்ட் மேலே பிரேக் பண்ணா சரி, இல்லை கீழே பிரேக் பண்ணால் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா 24,850 வருது. அடுத்து 24,900 இருக்குது, 25,000. இது நாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலாக இருக்கு. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து மேலே புல்லிஷ் போகிறதுக்கு இண்டிகேஷன் தான் காட்டுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதெல்லாம் பாருங்க கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கு. 1 2 3 இதோட 4. இந்த 24,800க்கு மேலே அப்சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அதிகபட்சமாக 25,000 வரையும் போகிறதுக்கு இங்கே ஆக்டிவாக கான்ட்ராக்ட் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ மேலே ஒரு ஆள் மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா 25,000 வரையும் போகிறதுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேல போகிறதுக்கு வாய்ப்பு கட்டுது. சரிங்களா? ஏன் நான் இது எல்லாமே எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் மேட்ச் பண்ணுறோம், இது மேட்ச் பண்ணுறோம். அடுத்து இன்ட்ராடேக்கு வந்து அடுத்த மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் கால் ஆயிடுச்சு, அது சரி மேட்ச் பண்ணிக்கிறோம். இதுவும் கால் ஆயிருக்கு, அதையும் மேட்ச் பண்ணிக்கிறோம். இதுவும் கால் இருக்கனால அதையும் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல புட்டு வந்துச்சுன்னா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரைக் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நீங்கள் கெட் பண்ணலாம். ஓகே எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்ட்ரைக்கும் கால் வந்துருச்சு, நாலும் கால் வந்துருச்சு, அஞ்சும் கால் வந்ததுனால ஸோ மார்க்கெட் ஒருவேளை மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி காட்டுது இப்போதைக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல. ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எப்படி போகுதுன்னு கிஸ் பண்ணல. இப்போ பாருங்க, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. 25,000 கால் ஸ்ட்ராங்காக இருக்கு, 24,900 கால் ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் கீழே கீழே மார்க்கெட் கீழே போகுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கீழே போகுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் கீழே வந்தாலும் மறுபடியும் அங்கிருந்து நான் ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கு பாருங்க சார்ட்ல. ஸோ இது ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்து கீழே போகிறதுக்கு இண்டிகேஷன் கொடுக்கல இப்போதைக்கு. ஸோ அதனால மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகணும்னா நீங்கள் 24 வரைக்கும் போகல கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது இது வந்து ஒரு ஹார்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த ஹார்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. யார் டாப்பாக ஓடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ டாப்பாக வந்து 24,800 24,800 வந்து காலை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. எப்போ மேலேயோ கீழேயோ நல்லா பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதோ அப்போ வந்து அடுத்த மூவ் போகிறது, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறது தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேஷன். இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து இன்ட்ராடே ரேஞ்சு. இங்கே வாங்க, இது ரெண்டும் மேட்ச் பண்ணிட்டு அடுத்து வர கால் மேலே இது இன்ட்ராடேக்குள்ள மூவ் ஆகும்னு அர்த்தம். இப்போ வந்து வீக்லி ரேஞ்ச் எப்படி போடுறது அப்படின்னா வீக்லி ரேஞ்ச் எப்படி இதை வச்சு வீக்லி ரேஞ்ச் எப்படி நிஃப்டி மூவ் ஆகும் அப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ரைக் எடுத்துக்கங்க. 1 2 3 4 5 6 இந்த 6 ஸ்ட்ரைக் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த 6 ஸ்ட்ரைக்குள்ள ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 6ல் வந்து 25,000 கால் தான் ஹையஸ்ட் கால். சரிங்களா? ஸோ மேலே டாப்ல வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இந்த காட்டுது. லோ வந்து புட்டு வந்து லோ எடுத்துக்கங்க. புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24,700 4 5 6
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 24,700 தான் வந்து லோயஸ்ட் புட். ஏன்னா இந்த 6 ஸ்ட்ரைக்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு புட் இருக்கு, ரெண்டு ஸ்ட்ரைக் புட் இருக்கு. அதில் வந்து 24,700 தான் லோயஸ்ட் புட். ஸோ அதனால வந்து கீழே போச்சுன்னா 24,000 வரைக்கும் 24,700 வரைக்கும் போகும், மேலே போனால் 25 வரைக்கும் போகும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க என் ஷார்ட்டில். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் இப்போ ரேஞ்சு பண்ணிக்கிறேன். 25,000 மேலே போட்டிருக்கேன், 24,700. ஸோ இதுதான் வந்து இன்னையோட ரேஞ்ச். ஒருவேளை கீழே வந்து நிஃப்டி பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 24,700 வரைக்கும் கீழே வர்றதுக்கு இந்த இப்போ வரைக்கும் அந்த இன்ட்ராடேயோட மூவ்மெண்ட்டை தாண்டி நான் வீக்லி ரேஞ்சாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து 24,700 கொஞ்சம் மேலே வர மாதிரி தெரியுது. நீங்கள் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 மினிட்ஸ் ஒன்ஸ் டேட்டா அப்டேட் ஆகும், அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த 24,700 வந்து மேலே தாண்டி இந்த இந்த 25,000 காலை தாண்டி மேலே இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்கே 3,43,000 இருக்கு, இங்கே 3,53,000 வால்யூம் நடக்குது. அப்படின்னா இந்த கால் பையர்ஸ் விட இந்த இந்த புட் பையர்ஸ் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 10,000 இருக்குது. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 5-6 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,700 டச் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கு? 24,797 இருக்குங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 90 பாயிண்ட் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம 3 மினிட்ஸ் ஒன்ஸ். இது 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 கீழே போயிட்டு மறுபடியும் வேற ஏதாவது கால் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இதை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போகும் அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த இடத்துல ரெண்டுமே சேடல் இல்லாம வேற வேற ஒரு காலோ புட்டோ இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன் நோக்கி போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே காட்டுறாங்க, கீழே போச்சுன்னா 24,700 வரைக்கும் போகணும்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போகும் சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரேஞ்ச் வச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்க பார்க்க ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எங்கே போகுது, எது வரைக்கும் போனால் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நீங்கள் வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ காலைல இங்கே நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இந்த காலைல இந்த ஃபர்ஸ்ட் இருக்க காலும் புட்டு ஒரே ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் என்ட்ரு ஆகக்கூடாது. ஒன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அப்படின்னா இப்போ இந்த 24,800 பிரேக் ஆகுதுன்னா அடுத்து எங்கே போகும் அப்படின்னா 24,850 போகும். அதையும் தாண்டிச்சுன்னா எங்கே போகும்? 24,900 போகும். 24,900 போகுமாங்கிறது நீங்கள் வந்து இந்த வேல்யூம் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த கான்ட்ராக்ட் எப்படி ஆக்டிவாக ட்ரேட் ஆகுது, மேலே மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து மேலே போகணும் அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் காலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25,000 இந்த கால் ஆப்ஷன் அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி கூட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஒருவேளை ஆஃப்டர்நூன் மேலே வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகி இப்படியே கூட போயிட்டு மேலே போயிட்டு 25,000 ரீச் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? கீழே போனால் இது வரைக்கும் போனால் 24,700 புட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ஆக்டிவாக இருக்கனால கீழே போனால் 24,700 வரைக்கும் கீழே போகிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 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 பர்டிகுலர் நீங்கள் டேபிள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்டம் எப்படி போகும் சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இதை வாட்ச் பண்ணிக்கங்க, இதில் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. லைவ் மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். இங்கே தான் போகும், இங்கே இது வரைக்கும் போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இப்போ இதை வச்சு இந்த பிரீமியத்தை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த லைனு. இந்த லைன்ஸ் வந்து சப்போர்ட் இது பேஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வரல. ஸ்டாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம பேட்டர்ன் வரைய முடியுது. பட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஈஸியாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி அது பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் இது எனக்கு ஓரளவுக்கு இந்த மெத்தட் கை கொடுக்குது. இது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் காட்டுறேன் பாருங்க உங்ககிட்ட. நான் ஒரு எக்ஸல் வச்சிருக்கேன். இந்த எக்ஸலில் பாருங்க, இதை நேற்று நைட்டே எடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட் நேற்று நைட்டே எடுத்து வச்சிட்டேன். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஜ் பார்த்தீங்களா, இந்த பேஜை எடுத்து வச்சிட்டேன் நேற்று நைட்டு. அதோட ஃபர்ஸ்ட் இருக்கிற பேர், இந்த பேர் மேட்ச் அது பார்த்தீங்களா 24,800 மேட்ச் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து 24,800 நைட்டு 24,800 தான் இருந்துச்சு. ஒருவேளை அது இல்லைன்னா இதோட மேட்ச் ஆகிற பேரை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும். 24,800 இங்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. ஒருவேளை தேர்ட் பிளேஸ் இருந்தாலும் சரி, ஃபோர்த் பிளேஸ் இருந்தாலும் சரி, அதை இதையும் மேட்ச் பண்ணிட்டு இதுதான் நீங்கள் பேர் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆகிறதுனால இந்த ப்ரைஸ் 24,800 ப்ரைஸ் நான் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸல் மேலே போட்டிருக்கேன் பாருங்க, கண்ட்ரோல் பாயிண்ட் போட்டிருக்கேன். 24,800 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற பேர். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட், கண்ட்ரோல் பாயிண்ட் வச்சுங்க. அதாவது இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ். இப்போ இதனுடைய ரெண்டு ப்ரீமியம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கால் ப்ரீமியத்துக்கு பாருங்க 160 இருக்கு, 160.15 இருக்குல்ல, அதை 161 மாற்றிக்கிறேன், மேலே போட்டிருக்கேன்.
அப்புறம் புட்டு பிரீமியத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கணும். நேற்று வந்து க்ளோசிங்காக இருக்கும், இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறிடுச்சு. அதனால் இந்த ப்ரைஸ் நான் உங்களுக்கு அந்த பிக்சரை காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸர் 160 160.15, புட்டில் வந்து 116.15 இருக்கு. ஸோ 116.15 117 மாற்றிட்டேன். ஸோ இது இப்போ ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்க, இங்கே போட்டு எஃப்ட்டு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த மேலே போட்டிருக்க பாயிண்ட் தான் பேஸ் ப்ரைஸ் எடுத்திருக்கு. அடுத்து சப்போர்ட் எப்படி ஆட் ஆகுதுன்னா, சார் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆட் ஆகுதுன்னா, இந்த 161 ரூபா ப்ளஸ் வந்து நம்மளுடைய பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,800, நம்ம எந்த பாயிண்ட் வந்து ரெண்டு பேரா மேட்ச் பண்ண அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அது ப்ளஸ் கால் பிரீமியம் ஆட் பண்ணுது. ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 கிடைச்சிருது. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2 எப்படிதுன்னா, இந்த பேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து கால் பிரீமியம் ப்ளஸ் வந்து புட்டு பிரீமியம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காட்டும் பாருங்க. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணால் அதான் ரெசிஸ்டன்ஸ் லைன் மேலே ரெசிஸ்டன்ஸ் 2 வருது. ஸோ அதான் வந்து சார்ட்டில் போட்டிருக்கேன் மேலே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே 24,961 காட்டுறேன். மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து 25,000 வரைக்கும் போகணும்னு கெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஃபர்ஸ்ட் 24,800 24,800 இது ரெண்டு ஸ்டாடல் இருந்துச்சு. ஸ்டாடலை பிரேக் பண்ண அடுத்து எங்கே நோக்கி போகும் அப்படின்னா 24,850 போகும், 24,900 போகும், அதிகபட்சமாக 25,000 போகும் சொல்லுது. அதிகபட்சம் 25,000 போகும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 24,800 இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சப்போர்ட் லிஸ்ட் வரைஞ்சிருக்குமா, இங்கே உங்களுக்கு லெவல்ஸ் போட்டு வச்சிருக்குமா. ஸோ அந்த லெவல்ஸ் பிரகாரம் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,961 காட்டுது. இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவல் போயிட்டு உங்களுக்கு சின்ன கரெக்ஷன் கூட வரலாம். மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் இப்படியே போயிட்டு கூட போயிட்டு இங்கே பட்டு கூட மறுபடியும் கீழே வரலாம். ஸோ மேலே போகுது மார்க்கெட் புல்லிஷாக திரும்புது அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். 24,961 இதுதான் நமக்கு இங்கே ப்ரீமியம் பேஸ்ட் நமக்கு வளைஞ்சிருக்கிற அந்த இடத்துல. கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியம் ஆட் பண்ணி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 வச்சிருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் அப்படியே கால் புட்டு ப்ரைஸ் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க, சப்போர்ட் எப்படின்னா இதே பேஸ் ப்ரைஸாக எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நான் எஃப்ட்டை கொடுக்குறேன் பாருங்க, ப்ரைஸ் காட்டும் பாருங்க. எஃப்ட்டை கொடுத்த உடனே இந்த புட்டு ப்ரீமியத்தை இந்த பேஸ் ப்ரைஸோட மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லைன் தெரியுது. அடுத்தது அகைன் அடுத்த சப்போர்ட் எப்படின்னா இந்த புட்டு ப்ரைஸ் மைனஸ் பண்ணோடனே ஒரு ப்ரைஸ் வரும், அதுலேருந்து அகைன் கால் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? D4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா D4னா உங்களுக்கு இங்கே டி இருக்கு, இது 4 இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாயிண்ட். இது மைனஸ் D5, இந்த 5 மைனஸ் D6. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட் 2 வந்துருச்சு. ஸோ அந்த லைன் தான் மேலே கீழே போட்டிருப்பேன். இங்கே பாருங்க, 24,683 போட்டிருப்பேன். 24,683 அடுத்து 24,522 இது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சப்போர்ட் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் சிம்பிளாக. இது வந்து ப்ரீமியம் பேஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவ் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த ஒயிட் லைன் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, நேற்று நைட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸே இருக்குது 24,800. நேற்று நைட்டே இருந்தனால அதை வந்து நான் அப்படியே 24,800 வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ் போட்டிருக்கேன் கண்ட்ரோல் ப்ரைஸில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 24,800 வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், அதனால 24,800 சுற்றியே கொஞ்சம் மேலே கீழே போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த 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 ப்ரைஸ் கீழேயும் ப்ரைஸ் பண்ணாமல் மேலேயும் போகாமல் அப்படியே ஒட்டி சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒருவேளை மேலே இன்னைக்கு வந்து ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே இங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம் 24,961 தான் நெக்ஸ்ட் டார்கெட். அது போகுமா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 6 மினிட்ஸ் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். காலையில் பார்க்கும்போது 25,000 இந்த ப்ரீமியம் வந்து 25,000 அப்படி தான் இருக்கு பாருங்க. இங்கே 4,40,000 கால் இருக்கு. பாருங்க, இப்போ இது 4,30,000 கால் இருக்கு. ஸோ தொடர்ந்து 3 கால் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ கால் பையிங் நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இதில். அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது தான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் காட்டுது. ஸோ கீழே போகிறதுக்கு இப்போதைக்கு இது காட்டல. இது கீழே போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த லாஸ்டாக இருக்க 24,700 புட்டு வந்து இங்கே 4,00,000 இருக்கு பார்த்தீங்களா இங்கே வேல்யூமில். இது எப்போ இந்த மேலே 25,000 காலை பீட் பண்ணி மேலே வந்துட்டானா அப்படின்னா அவன் வந்து 24,700 நோக்கி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி காட்டுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? போயே நான் சொல்லலை, இது கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி காட்டுவாங்க. ஏன்னா இவங்க கால் புட்டு பையிங் நடக்குது அப்படின்னா கால் இங்கே வீக் ஆவாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் கீழே கொண்டு வருவாங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம அடுத்த டார்கெட் எங்கே போட்டிருக்கோம்னா இங்கே அடுத்த போட்டிருக்கோம். ஸோ இதை நோக்கி வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணது தான். நான் ஒரு கோர்ஸ் படித்தேன், அதில் வந்து அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் இது. அவர் யூடியூப் சேனலே ஃப்ரீயாக போட்டிருக்காரு இந்த இந்த கான்செப்ட்லாம். இது வந்து அவரே யூடியூப்ல ஃப்ரீயாகவே இந்த கண்டென்ட்லாம் போட்டிருக்காரு. ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டத சொல்கிறேன். இது மாதிரி தான் நடக்கும்னு நான் கம்பல்சரி சொல்லலை. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வச்சுட்டு
இப்போ இதில் நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கால் தான் மேலே இருக்கனால மார்க்கெட் மேலே போகிறது காட்டுறாங்க. அது வரையும் மார்க்கெட் மேலே போதான்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு ரெண்டு ப்ரைஸ் வந்து வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். 24,800, 24,800. அடுத்தது அடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா அடுத்து காலாக இருக்கனால நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் போகும். அடுத்தும் கால் இருக்கா அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காலாக இருக்குது தொடர்ந்து. அதனால 24,800 இருந்து 25,000 வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே மூவ் ஆகும் அப்படிங்கிற ரேஞ்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே ஸ்டெபிளாக இருக்காது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெசிஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது இது வந்து வீக்லி ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 7-8 மணிக்கு மேலே உங்களுக்கு இந்த இது ஒரு ப்ரைஸ்லாம் வந்து கன்க்ளூட் வந்துடும். ஸோ அப்போ வந்து நைட் வந்து நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்று 2 3 4 5 6 ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் கால். இந்த ஆறில் மட்டும் எது கால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்பைஸ் தான் உங்களுக்கு டாப்பில் மேல் லெவல். மேலே அதுதான் டாப்பாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? கீழே வந்து எது லோயஸ்ட் புட்டாக இருக்கோ அதான் உங்களுக்கு கீழே பாட்டம் லெவல். அதான் எக்ஸலில் போட்டுருக்கோம் பாருங்க. நான் எக்ஸலில் காட்டுற மாதிரி நிஃப்டி ரேஞ்ச் போட்டுருக்கோம் பாருங்க. இது வந்து நேற்றையோட ரேஞ்ச் லெவல், இன்னையோட ரேஞ்ச் லெவல். மேலே வந்து டாப் வந்து நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது 25,000 தான் மேலே டாப் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. கீழே வந்து 24,500 இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 51,000. நான் உங்களுக்கு இது காட்டுறேன். நிஃப்டியோடைய இந்த சார்ட்டை காப்பி பண்ணி உங்களுக்கு நான் நேற்று நைட் எடுக்கும்போது சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீக்லி ரேஞ்ச் எப்படி மெஷர் பண்ணுறது காட்டுறேன். ம் இது நேற்று நைட் எடுத்தது. ம் போயிடுச்சு. இதை நேற்று நைட்டு நான் எடுத்தேன். 2 மணிக்கு எடுத்தது. இதில் பாருங்க இப்போ நிஃப்டி எப்படி ரேஞ்ச் மிஸ்டர் பண்ணுற பாருங்க. நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் 24,800, 2 21 2 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு. இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா 24,500, சாரி 25,000. ஸோ அதான் வந்து மேலே டாப் ரேஞ்சே போட்டிருக்கேன். இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் லோயஸ்ட் புட் எதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து 1 2 3 4 5 6. சரிங்களா? 24,700 விட 24,500 தான் கீழே கீழே போகிறதுக்கு இண்டிகேஷன். அதனால 24,700 வந்து 24,500 வந்து நான் பாட்டம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நேற்று நைட் பார்க்கும்போது வீக்லி ரேஞ்சாக இருக்கு. ஸோ மார்க்கெட் நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு வீக்லி ரேஞ்சு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்டேல வந்து மூவ்மெண்ட் வந்து நான் இன்னைக்கு காலையில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இப்போ 6 ஸ்ட்ரைக் பார்க்குறேன். 1 2 3 4 5 6. அந்த 6 ஸ்ட்ரைக் பேஸில் நேற்று நைட்டு போட்டு வச்சுது. காலையில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணப்போ இதை போய் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் இப்போ 25,000 அப்படி தான் இருக்கு ஹையஸ்ட் கால். சரிங்களா? ஸோ லோயஸ்ட் புட்டு அது 24,700 தான் காட்டு. ஏன்னா 6 ஸ்ட்ரைக் வரதுனால அதே தான் போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சு இந்த வீக் ரேஞ்சு இப்போதைக்கு இருக்க ஆக்ட் பண்ண இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசம்ஷன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சு நம்ம சப்போர்ட்டர்ஸ் வரைஞ்சனால நிஃப்டி வந்து இதுல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா இது வந்து கீழே வந்தா இது வரைக்கும் வருவாங்க, மேலே போனா இது வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓரளவுக்கு கெட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதை வச்சு ஓரளவுக்கு ஐடியா பண்ணிக்கலாம். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு எந்த டைரக்ஷன்ல போகும், போனா இது வரைக்கும் போகும், எங்கேருந்து திரும்பும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஓரளவுக்கு ஐடியா. சரிங்களா? ஆஹ் இது ஒன்று. இன்னொன்று சொல்லிடுறேங்க. இதில் நான் ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகலை, எனக்கு டக்குன்னு சொல்ல வரல, எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லிட்டு நீங்கள் டவுட் கேட்கும்போது. நீங்கள் இந்த ஆக்டிவ் கண்டக்ட் பேஜை எடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 6 மினிட்ஸ் ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ எந்த ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு, ரேஞ்சில் இருக்குதா, அங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போதா நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆம், அது சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த ரேஞ்சு கண்டுபிடிக்க தெரியும். வீக்லி ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கும். அந்த வீக்லி ரேஞ்சா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 9:15 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 9:18 மேலே மார்க்கெட் அதே லெவல் சஸ்டன் ஆகிட்டு இருக்குதா, இல்லை ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுதா, மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுதா, கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுதா சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேற்று வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்களேன். 25,000 24,700 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டை ஒரு 9 18 20க்கு மேலே பார்க்கும்போது இந்த ரேஞ்சு வந்து இப்படி மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி மாறுது, காலையிலேயே உங்களுக்கு ஒரு 9 18 இப்படி மாறுது அப்படின்னா மேல இருந்து கால் செல்லர்ஸ் வந்து கீழே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இங்கே ஓரளவுக்கு இதே வந்து கீழே மார்க்கெட் கீழே அப்படி ஷிஃப்ட் ஆகுது கீழே அப்படின்னு அர்த்தம். ஷிஃப்ட் ஆகும்போது நீங்கள் அப்படியே இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ப்ரைஸுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு புட் ஆப்ஷன் வேகமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த புட்டுக்கும் இந்த காலுக்கும் தான் ஃபைட் லாஸ்ட்டில். இவங்க பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,000 தான், 10,000 டிஃபரன்ஸ் வந்து 8,000, 4,68,000 போயிட்டு இருக்கு, 4,60,000 இருக்கு. இந்த புட் ஆப்ஷன் மேலே இவங்கள இந்த கால் ஆப்ஷனை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24,700 நோக்கி ப்ரைஸ் போக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரைஸையும் பார்க்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் டேட்டாவும் பார்க்குறீங்க. ஸோ இது நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, டேட்டா எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கம்பல்சரி நடக்குன்னு அவசியம் கிடையாது. இது நடக்கதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் இதே மாதிரி அப்சர்வ் பண்ணி பாருங்க நடக்குதா இல்லையா சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இப்போ இந்த ஸ்டாண்டல் ப்ரைஸ் இருக்குங்க, 24,800 ஸ்டாண்டல் இருக்கு. இப்போ ஸ்டாண்டல் ப்ரைஸுக்கு மேலே இந்த பக்கம் மேலே கால் 24,800க்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அடுத்தது எங்கே போகும் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா 25,000 தான் அதிக ஹையஸ்ட் கால். அப்போ 24,000, 24,850. ஸோ இதெல்லாம் நோக்கி தான் போகும். மேலே பிரேக் பண்ண கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த புட்டினுடைய ஸ்டாண்டலுக்கு அப்புறம் கீழே இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,700. ஸோ அதை நோக்கி தான் போகும். சரிங்களா? அதோட சேர்த்து நீங்கள் டோட்டலாக இந்த விண்டோவில் வந்து ஒரு ஒரு 14 ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த 14 ஸ்ட்ரைக்ஸில் நான் நேற்று நைட்டே கவுண்ட் பண்ணி வச்சிட்டேன். எத்தனை எத்தனை கால் இருக்கு, எத்தனை புட் இருக்குன்னு பாருங்க. இப்போ புட்டு பார்த்தீங்கன்னா 1 2 2 3 4 5 6 7. இப்போ 7 புட்டு இருக்கு, 7 கால் இருக்கு. அப்போ ஈக்குவலாக உங்களுக்கு இந்த இந்த ஸ்டெல்ல பிரகாரம் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கால் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு அங்கேயே சிம்டம்ஸ் கொடுக்கும், மேலே போகிறதுக்கு காட்டிக்கிட்டு மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு இண்டிகேஷன். இந்த நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். 14 ஸ்ட்ரைக்கில் எத்தனை கால் ட்ரேட் ஆகுது, எத்தனை புட்டு ட்ரேட் ஆகுது நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு க்ளூ. இப்போ கடைசியாக நீங்கள் பார்க்குறது இந்த ரெண்டு பேருக்கு தான் ஃபைட். இப்போ ரீசெண்டாக 25,000க்கும் 24,700க்கும் இதில் யார் பீட் பண்ணி மேலே வேகமாக வராங்களோ ஸோ அந்த டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இப்போ இந்த இன்னைக்கு வந்து லோவை உடைக்கல, லோவை உடைச்சதுன்னா அடுத்து இதை நோக்கி கீழே போகும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு அப்படி தான். நான் பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதை வச்சு நான் ஒரு டிஸ்கிரைபர் சொல்கிறேன். இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணலை, நான் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு எதாவது யூஸாக தான் பார்த்துக்குங்க, அதான் சொல்ல வந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நேற்று ரைட் இருந்த அதே லெவலில் தான் இங்கே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நேற்று நைட்டு 50,500 நேற்று கடலை வச்சு பாருங்க, காலும் புட்டு 10 இருக்குது 50,500. ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு, 51,000 இருக்கு. ஸோ 500 பாயிண்ட் அப்படி செட் பண்ணியிருக்காங்க மேலே. நேற்று நைட் 50,500 ஸ்டாண்டர்டில் முடிஞ்ச ப்ரைஸ் இன்னைக்கு 51,000 மேலே மூவ் ஆயிருந்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 51,000 சுற்றியே மார்க்கெட் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இதில் 51,000 மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த டாப் இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைக்காக வந்துட்டனாலே செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ வந்து ஆப்ஷன் பை பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு மூமெண்டம் வரதுக்கு வெயிட் பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி சிம்பிளாக வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது, ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ செல்லர்ஸ் இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இப்போ வந்து பாருங்க, நான் இப்போ போட்டிருக்கேன் சிம்பிளா. ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் கால் பை பண்ணிவிட்டு இந்த 51 வரைக்கும் ஸ்கேல் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். அது மாதிரி மேலே போச்சுன்னா அங்கேருந்து செல் பண்ணிட்டு ஒரு கீழே திரும்புதுன்னா நீ செல் பண்ணால் இது வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் ட்ரெண்ட் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா செல்லர்ஸோட கண்ட்ரோல் இருக்கும்போது நீங்கள் பெரிய ட்ரெண்டை பிடிக்க முடியாது. ஸோ அந்த மார்க்கெட் நீங்கள் செல்லர்ஸ் கண்ட்ரோலாக பயத்துக்குலாம் நீங்கள் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இது செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ 51,000 கால் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பிரேக் பண்ணிச்சு மேலே போச்சு எது வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா 51,100 வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம் போச்சுன்னா. சரிங்களா? அந்த ரேஞ்ச் தான் காட்டுது. இப்போ வந்து இதில் பாருங்க, இதில் 50,800ம் 51,100 ரெண்டும் லாஸ்ட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இது ஒருவேளை மேலே இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயோ 15 மினிட்ஸ்க்குள்ளேயோ இது மேலே வந்துச்சு அப்படின்னா 50,800 நோக்கி மார்க்கெட் கீழே போகும். 50,800னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே இங்கே வரைஞ்சி வச்சிருக்க இந்த லெவலை நோக்கி வரும். இப்போ கிட்ட என்ன ப்ரைஸ் இருக்கு, 51,000 இருக்குதுங்களா?
ஸோ உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை நோக்கி வர ட்ரை பண்ணும். இது வந்தே தீரும்னு சொல்லலை, அதை வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க இந்த ரெண்டு காலை போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இவன் எவன் பீட் பண்ணி மேலே வரான்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் அந்த டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ட்ராடே ரேஞ்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரைக் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சேம் லெவலாக இருக்கனால அடுத்து மூணாவது ஸ்ட்ரைக் எடுத்துங்க. அடுத்து வந்து இதுவும் புட்டு இதுவும் புட்டினால அது மூணுமே எடுத்துங்க. இப்போ இன்னைக்கு இன்ட்ராடே மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 51,000 50,000 இன்ட்ராடே ரேஞ்ச் காட்டுது. வீக்லி ரேஞ்ச் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ரைக் எடுத்துங்க. 6 ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கும் லோயஸ்ட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் எடுத்துக்கிட்டு இந்த வீக்லி ரேஞ்சாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற இந்த பேர் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேர் மேட்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை இது கீழே இந்த 51,000 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற பேரோட அந்த ப்ரைஸை அதனோட ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? முக்கியமாக க்ளோசிங் ப்ரைஸ் தான். நேற்று நைட் இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறிடுச்சு. அதனால இந்த ப்ரைஸினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நீங்கள் வந்து காலுக்கு வந்து காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டு ப்ரைஸ் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும். சரிங்களா? நான் எக்ஸலில் காட்டுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்கள் எக்ஸலில் வரைஞ்சிக்கிட்டு எக்ஸல் லைன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ப்ரைஸ் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். நான் இப்போ 2 வீக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ப்ராப்பராக என்ன அப்சர்வ் பண்ணல. எனக்கு இதில் எப்படி போகணும் கெட் பண்ண தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்ட மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் இதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு ஓரளவுக்கு உங்கள் மார்க்கெட் மூவ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு எங்கே போகும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னொன்று அப்சர்வ் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இங்கே தேதி பாருங்க. 21 நைட் எடுத்தது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த ஸ்கின் இதில் இது வந்து ஆப்ஷன் செயினோட ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 21 நைட்டு 3:30 மணிக்கு ஸ்கிரீன்ஷாட் டைம் கிடத்து பாருங்க. அப்போ அந்த 21 நைட்டே இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். சரிங்களா? எடுத்ததில் அன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்க. பேங்க் நிஃப்டியில் 50,685 முடிஞ்சிருக்கு. சரிங்களா? 50,685 முடிஞ்சிருக்கு. அது அன்னைக்கு நைட்டே வந்து இந்த ஆக்டிவ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அதே தான் உங்களுக்கு இங்கே கிடக்குது. 50,685 முடிஞ்சிருக்கு. ஸோ 50,680 முடிஞ்ச உடனே இங்கே மேலே ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகிற அந்த ரெண்டு கான்ட்ராக்ட் பாருங்களா, 50,500 50,500 இது ரெண்டுமே சேடல் ரேஞ்சு. கரெக்டுங்களா? ரெண்டும் ஒரே ப்ரைஸ்னால உங்களுக்கு சேடல் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் மார்க்கெட் முடியும் போது என்ன இருக்கு, ஒரு 185 பாயிண்ட் மேலே முடிஞ்சிருக்கு. அப்படின்னா ஸ்ட்ராடெல்லாம் ஏற்கனவே பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து கால் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கால் செல்லர்ஸ் ஒன்று நஷ்டமாக இருப்பாங்க, இல்லைன்னா சின்ன ப்ராஃபிட் இருப்பாங்க, இல்லைன்னா காஸ்ட் அந்த ரேஞ்சில் கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம் இது. சரிங்களா? இப்போ மேலே பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் முடியும் போதே உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ரேஞ்சை மேலே முடிஞ்சிருக்காங்க. அப்போ இப்போ மேலே முடிஞ்ச உடனே அடுத்தது இந்த ப்ரைஸ் எங்கே நோக்கி போகும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கால் ஆப்ஷன் வந்து 51,000 காட்டுது. சரிங்களா? இப்போ ப்ரைஸே முடியும் போது நல்ல ப்ரைஸ்க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே போகும் மாதிரி காட்டுறாங்க. மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம 51,000 காட்டுது. ஸோ 51,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த டே பார்த்தீங்கன்னா 22 இது உங்களுக்கு மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. 21 இன்னைக்கு 21 22 இதுதான். இது இது பாருங்க. நேற்று வந்து மார்க்கெட்டுக்கு முடியும் போதே உங்களுக்கு நான் எக்ஸலில் சொன்ன மாதிரி பாருங்க. எக்ஸல் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்க்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்கனால இது வந்து ஏற்கனவே செல்லர்ஸ் வந்து அவங்க வந்து லாஸ் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல. அதனால அடுத்தது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,000 நோக்கி போகும் ட்ரை பண்ணும் ப்ரைஸ். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கீழே நான் 5 மினிட்ஸில் போகிறேன் பேங்க் நிஃப்டியில். காலைல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல வந்து கால் செல்லர்ஸ் வந்து அவங்க ட்ரபிள் இருப்பாங்க. சரிங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு 150 பாயிண்ட் இருக்கும்போது ஒன்று சின்ன ப்ராஃபிட் இருக்கலாம், இல்லை காஸ்ட் இருக்கலாம், இல்லை சின்ன மைனஸ் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆன உடனே இன்னும் கூட அவங்களுக்கு நெகட்டிவ்ல அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரைஸை வந்து கீழே புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்டேடர்ல இருக்காங்கல்ல, அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரெண்டு கேள்ல கீழே வந்துச்சு. அடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ஏன் மேலே போயிருக்கு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து கீழே போகல
மார்க்கெட் கீழே போக முடியலனே அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன அந்த மொமெண்டம்லேயே வந்து இவங்க செல் பண்ண கான்ட்ராக்ட்ல பை ஆயிருக்கும். செல் பண்ணி வச்சிருக்க அந்த கால் ப்ரீமியம் பை ஆனோடனே மார்க்கெட் உங்களுக்கு நேராக கடை கடை மேலே போயிட்டு நம்ம என்ன பார்த்தோம் இங்கே கால் ப்ரைஸ் அந்த எக்ஸல்ல அடுத்து இது ஸ்டாண்டர்ட் ரேஞ்சை தானே அடுத்து 51,000 போகும் பார்த்தீங்களா நம்ம கெஸ் பண்ண மாதிரி. ஸோ 51,000 போயிட்டு ரீச் பண்ணிட்டு நேத்து. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா இந்த இந்த ஆக்ட் கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது 100% இதே மாதிரி நடக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இது மானிட்டர் பண்ணுங்க, எத்தனை நாளைக்கு இதே மாதிரி மூவ் ஆகுது பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு 1 மந்த் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்க, எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. இதில் நான் வந்து இது வரைக்கும் ட்ரேட் பண்ணல, நான் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 2 3 டைம் வந்து பேசும்போது இந்த ஆக்ட் கான்ட்ராக்ட் காட்டினேன். நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை, அதனால தான் சரி இது சொல்லணும் இந்த செஷன் எடுத்தேன். சரிங்களா? இந்த ஆக்ட் கான்ட்ராக்ட் வச்சு ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. கெஸ் பண்ண முடிஞ்சா ஒரு ஒரு மந்த் ஃபுல்லாக உங்களால் நீங்கள் கெஸ் பண்ணுறதுல எத்தனை நாள் இதே மாதிரி போகுதுன்னு கெஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒரு ட்ராக் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 கால் காட்டுது. சரிங்களா? இங்கே 55,21,000 கான்ட்ராக்ட் காட்டுது. முன்ன வந்து நம்ம எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்து 10,000 டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 24 டிஃபரன்ஸாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ காலுக்கும் புட்டுக்கும் 2 டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து நிஃப்டி தானாமா. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,000 டிஃபரன்ஸ் வந்துச்சு. அப்போ டிஃபரன்ஸ் ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா கால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நிஃப்டியில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறது தான் காட்டுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை வச்சு ஓரளவுக்கு மார்க்கெட் கீழே போகாது இப்போதைக்கு. ஏன்னா இங்கே புட்டு அந்த அளவுக்கு மூமெண்டம் கொடுக்கல, கால் தான் மூமெண்டம் கொடுக்குது. அதனால கொஞ்சம் மேலே போகிறது தான் ப்ராபபிலிட்டி. ஆனால் இங்கே மேலே கேடல் ப்ரைஸ் இருக்கனால ஸ்லோவாக தான் போகும், இல்லைனா ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேல வந்து நீங்கள் ஸ்டேடல் இருக்கும்போது நீங்கள் ஆப்ஷன் பையஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் மார்க்கெட் என்ட்ரி ஆகும், தப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்சர்வ். இது வந்து நான் பார்த்தேன், இதை வச்சு நான் ட்ரேடு பண்ணவே கிடையாது, எனக்கு இதில் அனுபவம் கிடையாது, நான் ஜஸ்ட் அப்சர்வ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் சொல்ல நினச்சேன். மேம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். ஏதாவது நான் பிளான் பண்ணல இதான் பேசணும்னு சொல்லிட்டு ஓகே பிரதர். வாலண்டியர் சொல்லிட்டேன், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க.